உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறைக்கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. இது ஒண்ணுமே இல்லாத வழக்கு. இது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான். ரொம்ப நாளா அது ஒரே துயரமா இருக்குதுங்க. விசாரிச்சு முடிச்சு விடுங்க. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு மீண்டும் ப்ரெஸ் மீட்டில் விஜயலட்சுமியை வந்து திமுக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் மேலே வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ? சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்கள் மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது மதுரசலம் வச்சு நீங்கள் வந்து 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் வந்து நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க. எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரசெல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறைக்கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது திமுக ஒன்றும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள், நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்ருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள், உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே ப்ரெஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா? அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். சீமான் பார்க்கணும். வணக்கம். அந்த மாதிரி எத்தனை நாளாக பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க, வழக்குல இருந்து வெளியே போய் எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் வந்து அந்த வழக்கை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்குமோ நம்ம பார்ப்போம், நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இவங்களாதான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொட்டு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் அவர் ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க. என் கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடியா போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு, ஓடியா போயிடுறாரு. மேடம், இந்த நடிகை வழக்கு பொறுத்த வரைக்கும் 2 கோடி கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேரம்லாம் சமூக ஊடகத்துல ஒரு பேசப்பட்டு இருக்கு. 2 கோடியா? யார்கிட்ட இருக்கு? 2 கோடி வரைக்கும் நடிகை வழக்கை வாபஸ் வாங்க கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. தம்பியே சொல்றாரே, வந்துருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, இதேதான் அவங்க கிட்ட. அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி. அது போய் நடிகை யாரு இயக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் காவல்துறை போய் யார் இயக்குறாங்களோ அவங்களேதான். அவங்க ஒரு திட்டம் வச்சுதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாங்க, யாரு அப்படின்னு சொல்லி. விஜய்கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்கன்னு? நம்மகிட்ட வந்து கேக்குறீங்க. யாரு? எங்க காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அவங்கதான் செய்யறாங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள 2 பேரை கைது பண்ணி நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து
என்கிட்ட கேட்டா நான் சொன்னேன், நான் தான் கிழிக்க சொன்னேன், நான் படிக்கணுன்றதுக்காக கிழிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க, எனக்கு அன்னீசியா இருந்தது வெளியே வரதுக்கு, அதனால நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன். இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க, நான் தான் கிழிக்க. இதுல என்ன பயம் இருக்கு? நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே, மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்? அசிங்கப்பட்டு அவரை வந்து கிழிக்க சொன்னேன். எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னாரு. அதான் கிளிங்க தம்பி, கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன், இல்ல நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு? இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது. அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு இது. நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அங்க அவங்கள போய் பார்த்திருக்கோம், ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன, அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் தான். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போய்க்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத நீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இதுல அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அரசியல் தான், அழுத்தம் தான், வேற அதுல ஒன்றும் இல்லை. இது ஒண்ணுமே இல்லாத வழக்கு. இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான். ரொம்ப நாளா அது ஒரே துயரமா இருக்குதுங்க, விசாரிச்சு முடிச்சு விடுங்க. அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு, அது உங்களுக்கு தெரியும் தானே. இது முற்றுப்பட்டுட்டா என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது இருக்கிற வரதான் இழுத்து இப்படியே இப்போ இவ்வளவு நேரம் பாருங்க, காலையில பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு அசிங்கப்படுத்திட்டு இருக்கலாம்னு. இது தொடர்பான கேள்வி அமைச்சர் சேகர் பாபு சொல்லும்போது, தமிழகத்துல சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ இதுல இருந்து பொதுவா பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க, வித்து 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணீங்க. 90 நாள்ல வெளியில வந்து மறுபடியும் சாராயம் கச்சிருக்கான்ல, கச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க? மறுபடியும் கச்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இதுதான் சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா? முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க, 10 லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க. அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே, அதே நபரு. அப்ப எந்த துணிவுல காய்ச்சிறான் அவன்? அப்ப பயமே இல்லை. அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்துல தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள், பிள்ளைகள் பாழாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்திருக்குது. அது ஒண்ணுமே இல்லை. அந்த சிசிடிவி கருவியில பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு, எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்க? தமிழகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்க விதமா சர்ச்சை என்ன? அதாவது பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டனா அப்படின்னு. இப்ப நீங்க நடந்துகிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சர்ச்சைக்குரிய விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான், வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்றீங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளவு பேசுவியா?
நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது, நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிற, அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேரம் போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிக்க விடு. பெரியாரை பத்தி நான் பேசுனேன், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறா, பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. ஆவுன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விபச்சாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க, அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். வேற பெரியார் பத்தி பேசுறதோட பின் விளைவு தான் இதுன்னு நினைக்கிறீங்க? பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்ப போனாலும் வச்சுக்கோங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனா அது சரியா வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்ப வழக்கு. உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்திருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க? இவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி? அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரிகமானது. எங்க வீட்டுல வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க. எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள். நீங்க சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க, அடிச்சு இழுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர், அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டுல வந்து வேலை செய்ய முடியுமா? அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு இழுத்துட்டு போவாரு, வாங்கன்னா வந்து உட்கார்ந்துருப்பாரு.